தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வெவ்வேறு விதமான ஊர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம பழனி ஆண்டவரை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாத யாத்திரையா நடந்து வரக்கூடிய பக்தர்களோட கூடவே இங்க பாருங்களேன், எனக்கு இந்த ஒரு கண்கொள்ளாத காட்சியை பார்த்தோன்னே எனக்கு வார்த்தைகளே வரல. நம்மளால சின்னதா ஒரு ஊசி குத்துனா கூட தாங்க முடியாது. எப்படி பாருங்க, பறக்கும் காவடியில வந்துகிட்டு இருக்காங்க பக்தர்கள். முருகனை 6 படை வீடு கொண்ட ஐயன் முருகனை இந்த ஒரு காவடி மூலியமா இந்த இடத்துல நான் பாக்குறேன். அப்படியே வியந்து போயிருக்கேன். பழனி ஆண்டவருடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். முருகனுக்கு 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 பழனிமலை ஆண்டவனுக்கு கண்களால் காட்சியை பார்த்து எனக்கு வார்த்தைகளே வரல. வெவ்வேறு விதமான ஊர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் வெவ்வேறு விதமான நேர்த்திக்கடனோடையும் வெவ்வேறு விதமான பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேறின்ற சந்தோஷத்தோடையும் அவங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துற விதத்திலையும் நம்ம பழனியை நோக்கி வரக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும் போது ஒரு வார்த்தையும் ரொம்ப 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 வியந்து போறேன். என்ன சொல்றதுன்னே தெரியல. பாருங்க, பறக்கும் காவடியில எப்படி பறந்து வந்துகிட்டு இருக்காரு நம்ம முருகன் அப்படின்ற இது ஒரு கண்கொள்ளா காட்சியை நீங்க பாக்குறீங்க.